ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜியாகிரஃபியில் யூனிட் 5ல் பார்ட் 5 பார்த்துடலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகலாம். மனித வள மேம்பாடை பற்றி பார்க்கலாம். டாக்டர் மெஹபூப் உல் ஹக் defined as its process of enlarging the range of people's choice, increasing their opportunities for education, healthcare, income and empowerment. It covers the full range of human choice from a sound physical environment to economic, social and political freedom. அதாவது மனித வள மேம்பாடில் பார்த்தீங்கன்னா டாக்டர் மெஹபூ உல் ஹக் அப்படிங்கிறவர் வந்து பொருளாதார நிபுணர், அதாவது எக்கனாமிஸ்ட். சரியா? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மனித வள மேம்பாடு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட்னா அதாவது எஜுகேஷன், ஹெல்த் கேர் அதாவது கல்வி, உடல்நலம், இன்கம் வருமானம், அதுக்கப்புறம் எம்பவர்மெண்ட் அதிகாரம், இதெல்லாமே இந்த போன்றவைகள் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காராமா. சரியாடா? மக்களுக்கு அவங்களோட வாய்ப்புகளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பௌதீக சூழலிலிருந்து பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரியா? இந்த மாதிரி மனித விருப்ப வரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை அதிகமாக என்ன ஆகும்னா அவங்க வெறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு தேவைகள், விருப்பங்கள் அதிகமாகும், தேவைகள் அதிகமாகும். அதை பற்றி தான் யார் சொல்லியிருக்காரு? மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவர் டெஃபன் பண்ணியிருக்காராமா. சரியாடா? மனிதனோட தேவைகள் அதிகரிக்கும். மக்கள் தொகை அதிகரிச்சதுன்னா மனிதனோட தேவையும் விருப்பங்களும் அதிகரிக்கும். அது ஒரு செயல்முறை தான் இந்த மனித வள மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர். அதோட குறியீடுகள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, என்ன மக்கள் தொகை வந்து எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ், ஹெல்த் அவுட்கம்ஸ், எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ், நேஷனல் இன்கம் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ரிசர்ச் ரிசோர்சஸ், ஒர்க் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், human security, and capital mobility, supplementary indicators, perceptions of well-being and status of a fundamental rights treaties are the human development indicators. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்சஸ், ஒர்க், எம்ப்ளாய்மெண்ட், ஹியூமன் செக்யூரிட்டிஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய சாதனைகள் இருக்கும், தேசிய வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். அப்புறம் என்ன ஆகும், அப்படி மனிதன் பெருக படிப்பு அதிகமாகும், அவனோட பாதுகாப்பு, அது போக அவனோட வளர்ச்சி அதிகமாகும், அவனோட தொழில் அதிகமாகும், மனித நல வாழ்வு அதிகமாகும், உணர்வுகள், உரிமைகள், அடிப்படை ஒப்பந்தங்கள், இது எல்லாமே அதிகமாகும். இதுதான் இதோட இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் ஷார்ட் ஃபார்மில் UNDP அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDIன்னு சொல்கிறோம். சரியா? எப்படியெல்லாம் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் a composite index focusing on 3 basic dimensions of a human development. அதாவது 3 அடிப்படை பரிமாணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹெல்த், லைஃப் எக்ஸப்டன்சி ஆஃப் அட் பர்த். அதாவது ஆரோக்கியம், பிறப்பு காலத்தின் சராசரி, அதாவது எவ்வளோலாம் பிறக்கிறாங்க மக்கள், அதாவது குழந்தைகள் எப்படி பிறக்குது, அதாவது எத்தனை சதவீதத்தில் பிறக்குதுன்னு ஒரு சராசரியான ஒரு மதிப்பீடு, அது ஒரு என்னது மெஷர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் எக்ஸ்பெக்ட் இயர்ஸ், த ஸ்கூலிங் ஃபார் ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன்ஸ், ஆவரேஜ் இயர்ஸ் ஸ்கூலிங் ஃபார் த அடல்ட் பாப்புலேஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளி செல்லும் குழந்தைங்களோட படிப்பு காலம், வயது வந்தவர்களோட சராசரியான பள்ளி கற்கும் காலம் எவ்வளவு, இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் இன்கம் மெஷர்ட் பை த கிராஸ் நேஷனல் இன்கம் அண்டு பர்ஷிபிட்டா இன்கம், பேர் கேபிட்டல் இன்கம்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நிகர வருமானம். சரியா? வருமானம், நிகர தேசிய வருமானம் மற்றும் தனிநபர் பெர் கேபிட்டல் இன்கம். பெர் கேபிட்டல்னா தனிநபர் வருமானம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வச்சு என்னது அளவீடு, மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் கிளாசிஃபிகேஷன். மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் பார்த்தீங்கன்னா HDI அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படியெல்லாம் வந்து புள்ளி விவரங்களை சேகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியாடா? அங்கே பார்த்தீங்கன்னா HDI 5.50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென், அதாவது குறைந்த மனித வள மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் HDI 5.50 0.699 ஸ்டாண்டர்ட் அண்ட் மீடியம் ஹியூமன் மிடில் டெவலப்மெண்ட், அதாவது மிதமான ஒரு மனித வள மேம்பாடு. அது போக 700 0.700 0.799 வந்து ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது மனித வள மேம்பாடு மிக அதிக மனித வள மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்களா. சரியா? இந்த மாதிரி எல்லாம் கணக்கிடுறாங்க. சரியாடா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது
போக்குவரத்து மூலமாக எப்படிலாம் மேம்பாடு மனித வளர்ச்சியை வந்து அவங்க சென்சஸ் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் இன் விச் ஏ பேசஞ்சர்ஸ் அண்ட் குட்ஸ் ஆர் ஏ கேரிட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனை என்னென்னு கொடுத்துருக்காங்க, குட்ஸாக இருக்கட்டும் ஒரு மனிதனியாக இருக்கட்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு சாதனத்துக்கு பேர் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட், அந்த ஃபெசிலிட்டிக்கு பேர் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் ஏ கன்சிடர்ட் ஆஸ் ஏ லைஃப் லைன் ஆஃப் ஏ கண்ட்ரி. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்துன்னு சொல்லலாம். போக்குவரத்து ஒரு அமைப்பு என்னென்னா ஒரு நாட்டோட உயிர் நாடின்னு கூட சொல்லுவாங்களாமா. சரியா, அதான் கொடுத்துருக்காங்க. இயர்லியர் மேன் ட்ராவல்டு ஆன் ஏ ஃபுட் ஆர் யூஸ்டு அனிமல்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட். பழங்கால மக்கள் என்ன பண்ணாங்க, நடைபாதையாகவும் அனிமல்ஸையும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் த டிஸ்கவரி ஆஃப் வீல் டிரான்ஸ்போர்ட் வாஸ் அ மேட் ஏ ஈஸியர் அண்ட் கிராஜுவலி டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வேர் டெவலப்டு. அதாவது முதல்ல சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஈஸியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட் வேர் டெவலப்டு, அதுக்கப்புறம் டெவலப் ஆயிடுச்சு. தெர் ஆர் 3 மேஜர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு. அதாவது உலகத்தில் இப்போ பிரதானமான அதாவது முக்கியமான ஒரு 3 போக்குவரத்து இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்டு, வாட்டர், ஏர். இது ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வந்தது தான். லேண்ட்னா என்னது, ரோட்வே, ரயில்வே, பைப்லைன். அதுக்கப்புறம் வாட்டர்வேனா என்ன அர்த்தம், இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓசோன் ரூட். அதுக்கப்புறம் ஏர்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்வேஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ்னு இருக்குது. சரியா, சாலை வழி, ரயில் வழி, குழாய் வழி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு நீர்வழி, கடல் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக உள்நாட்டு வான்வெளி, பன்னாட்டு வான்வெளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, ஃப்ளைட்டில் போகிறது. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் இன் இந்தியா. டிரான்ஸ்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ கண்ட்ரி, எஸ்பெஷலி ஃபார் த லார்ஜ் கண்ட்ரி லைக் India. India has a good transport network of road, railway, airway and waterways, providing necessary connectivity between a different parts of the country. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமானது, நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்பவும் முக்கியமானதுங்கிறாங்க. ஒரு நாட்டோட பல்வேறு பகுதிகளுக்கு இடையேயான இணைப்புகளை ஒன்றிணைக்கக்கூடியது இந்த சாலைகள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா, சாலை வழி, ரயில்வேக்கள் இதெல்லாமே ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நாட்டோட போக்குவரத்து தான் நம்ம நாட்டோட உயிர் நாடின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோட்வே, அதாவது சாலை வழி பற்றி பார்க்கலாம். ரோட் பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் ஏ கேரிங் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர் ஃபார் ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ். அதாவது சரக்குகளை கொண்டு போகிறதுக்கும் குறுகிய நீண்ட தூரத்தில் இருக்கிற பயணிகளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது பார்த்தீங்கன்னா இது ஹைலி சூட்டபிள் ஃபார் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ் சர்வீஸ். அதாவது நிறைய வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப, அதாவது இங்கேருந்து ஈரோடு, இங்கேருந்து சத்தியமங்கலம், இங்கேருந்து திருப்பூர், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூட்டபிளாக ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது பஸ்ஸு, லாரி, கார் இதெல்லாமே. இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸிலி அண்டு சீப் அண்டு கன்ஸ்ட்ரக்ட் மெயின்டைன் அண்ட் ரோடு. அதாவது என்னது, இது ரொம்பவுமே பொருத்தமானது, குறுகிய தூர பயணத்திற்கு ரொம்பவுமே உகந்ததுங்கிறாங்க. சாலைகளை அமைப்பதுக்கும் பராமரிப்பு செய்கிறதுக்கும் ரொம்பவுமே மலிவான செலவு தான் ஆகும். ரோட் போடுறதுக்கெலாம் மலிவான செலவு முறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, அது போக சாலை போக்குவரத்து பார்த்திங்கன்னா அது மூலமாக பண்ணைகள், தொழிற்சாலைகள் மற்றும் சந்தைகள் ஆகியவற்றுக்கு ரொம்ப எளிதில் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், பண்ணையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதாவது இந்த போக்குவரத்து மூலம் ரொம்ப தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மக்களுக்கு பயனுள்ளக்கூடிய ஒரு மலிவான போக்குவரத்துன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, அதுக்கப்புறம் 2016 பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க். அதாவது இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நெட்வொர்க், அதாவது ரோட் ஃபெசிலிட்டியில் வந்து இந்தியா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்தியா ஹேஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க் இன் த வேர்ல்டு வித் த டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எவ்வளோ இருக்குது, 56,03,293 km as of 2016. About 85% passenger and 70% of freight traffic are carried by road every year. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2016 56,03,293 கிலோமீட்டர் நீள சாலைகளை கொண்டு உலகத்தில் 2வது நீண்ட சாலை வலை பின்னல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கினுச்சான் இந்தியா. சுமார் 85% வந்து பயணிகளும் 75% சரக்கு போக்குவரத்தும் சாலைகள் மூலமாக போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி பில்ட் த ஷாஹி ராயல் ரோடு டு ஸ்ட்ரென்தன் அண்ட் consolidate his empire from the Indus Valley to Sonar Valley in Bengal. அதாவது ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறவர் தன்னோட பேரரசை வந்து பலப்படுத்துறதுக்காகவும் ஒருங்கிணைக்கவும் ஷாஹி அப்படிங்கிற ராயல் சாலையை வந்து சிந்து சமவெளி பகுதியில் வந்து
கொண்டு வந்தாங்களாமா. சோனார் பள்ளத்தாக்கில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ரோட் ஃபெசிலிட்டி பண்ணாராம். சரியா? கொல்கத்தாவிலேருந்து பெஷாவர் அப்படிங்கிற அது வரைக்கும் இந்த சாலையை வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க்ஷால் அப்படிங்கிறவர் வந்து, அதாவது கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்ட்டு பேர் மாற்றிக்கிட்டாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரை இது வந்து நீண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாலை வந்து NH1 NH2 அப்படின்னு சொல்கிறாங்களாமா. இதையே சரியா 2 பிரிவில் பிரிந்திருக்கு. டெல்லியிலேருந்து அமிர்தஸ் வரைக்கும் NH1, அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து கொல்கத்தா வரைக்கும் NH2 அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா? அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராக்கெட்டில். ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரோட்ஸ் அண்ட் கிளாசிஃபைட் இன்டு நேஷனல் ஹைவே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சாலை அமைக்கிறது பராமரிக்கிற நோக்கத்துக்காக இந்திய சாலைகளை வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நேஷனல் ஹைவே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மாநில நெடுஞ்சாலைகள் SH அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் ஹைவே அப்படிங்கிறாங்க. சரியா? மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், எல்லையோர சாலைகள் அப்படிங்கிறாங்க. ஹைவேஸ், அது ரோட்வேஸ், டிஸ்ட்ரிக்ட் ரோட்வேஸ், ரூரல் ரோட்ஸ், பார்டர் ரோட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஹைவே இந்த மாதிரி சொல்கிறாங்களா. பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் இந்த மாதிரி வகை வகையாக சொல்கிறாங்களாம். இந்த அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிஃபிகேஷன் ரோட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து NH, அதாவது நேஷ்னல் வேன்னு சொல்லுவோம் இல்லையா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட் இன் இந்தியா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் ஹைவே, அதாவது ஹைவேன்னு பார்த்து NH ரோடுன்னு சொல்கிறோம்லடா, அதுதான் சொல்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சொல்லுவோம். தேசிய நெடுஞ்சாலை வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகள் இந்திய சாலை போக்குவரத்தில் மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறாங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலை தொலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு நாட்டில் எல்லா எல்லைகளையும், மாநிலங்களையும், தலைநகரங்களையும், முக்கிய ஒரு துறைமுகங்கள்லையும், ரயில் நிலையங்கள், முக்கிய சுற்றுலா மையங்கள், தொழில் மையங்கள், இது எல்லாமே இணைக்கக்கூடிய ஒரு வழித்தளங்கள் தான் நம்ம NH ரோடு அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகள், அதாவது NH ரோடு பார்த்தீங்கன்னா மேம்படுத்துவதற்கும் அதை பராமரிப்பு செய்கிறதுக்காகவும் இந்திய அரசு, அதாவது தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அப்படின்னு இருக்கான். NH, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, நேஷனல் ஹைவே ஃப்ரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் இந்தியா. திஸ் ஹைவே ஆர் ரன்னிங் த்ரூ த லென்த் பிரெத் ஆஃப் கண்ட்ரி கனெக்டிங் த கேபிட்டல் ஸ்டேட்ஸ். தலைநகரங்களை இணைக்கக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்குதான். மேஜர் போர்ட்ஸ், ரயில் ஜங்ஷன், இண்டஸ்ட்ரியல் ட்ரஸ்ட், டூரிஸ்ட் சென்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட், ஹைவே ஆஃப் இந்தியா, அதாவது இது எல்லாமே வந்து இணைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் அந்த மேப்பில் கொடுத்துருப்பாங்க. சரியாடா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் நேஷனல் ஹைவே இன் இந்தியா. டோட்டல் லென்த் ஆஃப் நேஷனல் ஹைவே NH, அதாவது லென்த்து கொடுத்துருக்காங்க 1,11 kilometer, which accounts 1.8% of total road network length in 2016. The longest national highway is the NH, அதாவது ரொம்ப நீளமான ஒரு ஹைவேனா NH7 அப்படின்னு சொல்லுவாங்களாம். which runs the வாரணாசி, அதாவது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியிலேருந்து உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அது வரைக்கும் NH7 பெரிய ஒரு நீளமான ஒரு NH சாலை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இன் தமிழ்நாடு கவரிங் த டிஸ்டன்ஸ், அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2,369 கிலோமீட்டர், ரொம்ப லென்த்தியான ஒரு NH அப்படிங்கிறாங்க. த ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைலி அப்படின்னா NH47A அப்படிங்கிறாங்க. த ரன் எங்கேன்னா எர்ணாகுளம் டு கொச்சி போர்ட், அது வரைக்கும் இது வந்து ஷார்ட்டஸ்ட்டு ஒரு NH அப்படிங்கிறாங்க. ஓகே. வில்லிங்டன் ஐஸ்லாண்ட் கவரிங் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 கிலோமீட்டர், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக நீளமான தேசிய சாலை, அதாவது NH7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறுகியது எதுன்னு பார்த்தீங்கன்னா NH47 எர்ணாகுளம்லேருந்து இது வரைக்கும் கொச்சின் வரைக்கும் இருக்கக்கூட துறைமுகம் வரைக்கும் சின்ன ஒரு NH அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லிங்டன் தீவு அங்கே வந்து இணையுதம்மா. எங்கேன்னா எர்ணாகுளம்லேருந்து கொச்சியில் வரைக்கும் அங்கே வந்து இணையுது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவிங்டன் அப்படிங்கிற ஐஸ்லாண்ட். ஓகே, இதை இந்த பேரலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் ஹைவேஸ், அதாவது மாநில நெடுஞ்சாலைகள், அதாவது மாநிலத்துக்குள்ளே முக்கியமான ஒரு துறைமுகங்கள், சிட்டிஸ்குள்ளே, டவுன்ஸ்குள்ளே, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸு இந்த மாதிரி இடங்களில் ஒரு ஹைவே இருக்கும் இல்லையா, அந்த ஹைவேவை தான் நம்ம மாநில நெடுஞ்சாலைத்துறைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியாடா? அதான் கொடுத்துருங்க. The state highways are usually roads that link important cities, towns and road districts, connect them with the national highways or the highly
நைபரிங் ஸ்டேட், அதாவது பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் இணைக்கக்கூடிய ஒரு ஹைவேவாக இருக்கும். தீஸ் ஆர் ரோட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் ஃபினான்ஷியடு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது. அடுத்தது ஸ்டேட் ஹைவே ரன்ஸ் டு த லென்த், எவ்வளோ லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க, லேக்ஸ் 76,166 கிலோமீட்டர்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லென்த் வந்து அதோட லென்த். ஓகேடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்னால் மாவட்ட சாலைகள். மாவட்ட சாலைகள்னு என்னது, மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் மாவட்ட மற்றும் வட்டார தலைமைகள், அதாவது மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ நம்ம ஈரோட்லேருந்து பவானி வரக்கூடிய ஒரு நேஷ்னல், அதாவது NH ரோடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி NH ரோடுகள் தான் இது. சரியாடா. தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் வித் த ஸ்டேட் ஹைவே, அந்தந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்தந்த NH ரோடு இருக்கும் இல்லையா, அதை தான் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் த மெயின்டெனட் பை த பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதாவது பொதுநலத்துறைகள் தான் இதை பார்த்துக்குது அப்படிங்கிறாங்க. சரியா. த டோட்டல் லென்த் ஆஃப் ரோடு திஸ் த கேட்டகரி 5,61,940 கிலோமீட்டர், 16.81% இன் 2016. 2016 இவ்வளோ கிலோமீட்டர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் ரோட்ஸ், அதாவது ஊரக பணி சாலைகள், அதாவது கிராம சாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ரூரல் ரோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார். அதாவது ரூரல் ரோட்ஸ் கனெக்டிவிட்டி இஸ் த கீ காம்போனன்ட் ஆஃப் த ரூரல் டெவலப்மெண்ட். இது எதுக்குன்னா ஒரு கிராமங்களை வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தீஸ் ரோட்ஸ் ஆர் எ விட்டல் ஃபார் த ப்ரொவைடிங் லிங்க் த ரூரல் ஏரியாஸ். இட் லிங்க்ஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் வில்லேஜ் வித் த நைபரிங் டவுன்ஸ், அதாவது ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு இது வந்து கனெக்ட் ஆகுங்கிறாங்க. தே ஆர் மெயின்டெனட் பை த வில்லேஜ் பஞ்சாயத்து, அதை தான் நம்ம பஞ்சாயத்து அப்படிங்கிறோம். சரியா. த டோட்டல் லென்த் ஆஃப் ரூரல் ரோட்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கும், 39,35,337 கிலோமீட்டர் ஆஃப் எப்போனா 2016. ரூரல் ரோட்ஸ் கன்சிஸ்ட் த பஞ்சாயத்து ரோட்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க, பஞ்சாயத்து சாலைகளில் அதெல்லாமே சேருங்கிறாங்க. ஜில்லா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா கிராமத்தில், பரைஷிடு பஞ்சாயத்து, சமிட்டி அண்டு கிராம பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரோட் ஆஃப் த பிரதன் மந்திரி கிராம் சடாக், அதாவது பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷித், கிராம பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். சரியா. கிராம மந்திரியின் பிரதான கிராமப்புற சாலை திட்டத்தில் இதெல்லாமே வருங்கிறாங்க. சரியாடா. இது வந்து பொதுத்துறை பணியில் வந்து அதுக்கு கீழே இதெல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்டர் ரோட்ஸ்னால் எல்லைப்புற சாலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. These are roads of strategic and importance in a border areas. They are constructed and maintained by Border Roads Organization. It is established in 1960 for the development of the roads of the strategic importance in the northern and northernmost border areas. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லைப்புற சாலைகள் அப்படிங்கிறாங்க. நாட்டோட எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள முக்கியமான ஒரு சாலை தான் இதை சொல்கிறோம். இவன் வந்து எல்லைப்புற சாலைகள் ஒரு நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஒரு இண்டஸ்ட்ரியோ அதை வந்து ஆரம்பித்து அதை பராமரிக்கப்படுது. 1916 பார்த்தீங்கன்னா இதை ஆரம்பித்தாங்களாம் இந்த சாலை அமைக்கிறதுக்கு. அப்போ வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லை பகுதியில் மிகவும் முக்கியமான வாய்ந்ததாக இது இருந்துச்சு. எல்லைப்புற சாலைகள் பார்த்திங்கன்னா நிறுவனம் உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலைகளை லடாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல லேவில் அப்படிலேருந்து சண்டிகார் வரைக்கும் அமைச்சிருக்காங்க. சரியாடா. இந்த சாலை பார்த்திங்கன்னா கடல் மாவட்டத்திலிருந்து சராசரியாக 4,270 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. திஸ் இஸ் த பார்டர் ரோட்ஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா தங்க நாற்கர சாலைகள்னு இருக்கான். கோல்டன் குவாரட்ரிலேட்ரல் அப்படிங்கிற ஒரு இடம், அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது பார்த்தீங்கன்னா 5,846 கிலோமீட்டரும் 4 முதல் 6 வழிகளையும் இது கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வடக்கு தெற்காக இந்தியாவில் 4 பெருநகரங்களில் டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை இதெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு வழித்தடமாக இது இருக்குதாம்மா. 1999 இது தொடங்கப்பட்டிருக்காங்க. சரியாடா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட்டு காரிடார்ஸ், அது அப்படின்னு என்ன அர்த்தம்னா வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள் அமையுது. இது என்ன பண்ணுதுன்னா வட தென் பகுதியிலே இணைக்குதான். இது வந்து ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், தமிழ்நாடு, இது கன்னியாகுமரி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4,700 கிலோமீட்டர் நீளத்தில் சாலைகள் இருக்குதான், அதாவது ரோட் ஃபெசிலிட்டி இருக்கான். கொச்சின், சேலம் இதை உள்பட இங்கே எல்லாமே இதெல்லாம் கலந்தது தான் அப்படிங்கிறாங்க. கிழக்கு மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இணைக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா. சாலைகளில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து குஜராத், துறைமுகம், நகரங்கள், போர்பந்தர்கள் இது எல்லாத்தையும் இணைக்கும். 3,640 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 2 சாலைகளும் ஜான்சியில் சந்திக்கின்றன அப்படிங்கிறாங்க. சரியா. அப்போது இந்த மாதிரி ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சொல்லக்கூடியது தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்கடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எக்ஸ்பிரஸ் வே அதாவது விரைவு சாலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தீஸ் ஆர் த மல்டி லைன் குட் குவாலிட்டி ஹைவே ஃபார் த ஸ்பீட் டிராஃபிக். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஸ் வே மும்பை, பூனே இங்கெல்லாம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் மும்பை, பூனேலாம் பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸ்ப்ரெஸ்ஸாக போகும், செம்மையாக போகும். பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், டிவிலாம் பார்த்துருப்பேன். மும்பை, பூனே ரோடு, கொல்கத்தா டாம்தும் ஏர்போர்ட் அண்டு தர்காப்பூர், கொல்கட்டா ரோடு இங்கே எல்லாமே இருக்குது. யமுனா எக்ஸ்பிரஸ் வே பிட்வீன் த டெல்லி டு அக்ரா இங்கே எல்லாமே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கடா. சரியா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஹைவே அப்படின்னு கொடுவாங்க, பன்னாட்டு நெடுஞ்சாலைத்துறைகள். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹைவே, அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகளுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பழமே வழித்தளங்களாக இது இருக்குமாம்மா. சரியாடா? பன்னாட்டு நெடுஞ்சாலைங்கள்லாம் நிறைய ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டெல்லாம் பஸ் வரும். அதாவது மொத்தம் ஒரு நாட்டை விட இன்னொரு நாட்டுக்கு வரக்கூடிய பஸ்கள் எல்லாமே வரும். சரியா? அந்த லாரி எல்லாமே ஃபெசிலிட்டியும். அது பார்த்திங்கன்னா இந்த சாலைகள் பார்த்திங்கன்னா ஆசியா பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார சமூக ஆணையம் உடன்படிக்கையின் கீழே உலக வங்கி நிதியுதவியின் மூலமாக அமைக்கப்படுறாங்களாம். இது பாகிஸ்தான், நேபாள், பூடான், வங்கதேசம், மியான்மார் அண்டை நாடுகள் வந்து தேசிய நெடுஞ்சாலைகளுடன் இணையுதாமா. சரியா? இந்தியாவில் இருக்கிற சாலைகள் பார்த்தீங்கன்னா அமைப்பதற்கு ரொம்பவுமே எளிமையாக இருக்கும், அமைக்கிறதுக்கு ரொம்ப எளிமை அப்படிங்கிறாங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமவெளிகள் அடர்த்தியாக இருக்கும். அப்போ வந்து சாலை அமைப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் மலைப்பாங்கான பகுதிகளில் பார்த்திங்கன்னா சாலைகள் அமைக்க கடினமாக இருக்கும் அங்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா சாலைகள் அடர்த்தி மிகவும் அதிகமாகவும், ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது கேரளாவில் ஃபெசிலிட்டி நிறையா இருக்குது. அது போக ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரயில்வே. இந்த ரயில்வே பார்த்திங்கன்னா இதுவும் இல்லை, ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன்டா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இந்தியாவில் ரயில்வே பார்த்திங்கன்னா நாட்டோட உள்நாட்டு போக்குவரத்துக்கு ரொம்ப உயிர் நாடியாக இருக்குதாம்மா. இது வந்து அதிக அளவில் பயணிகளையும் சரக்குகளையும் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரயில்வே வந்து ரொம்பவுமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் தரைவழி போக்குவரத்தில் இது ரொம்ப ஒரு முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேசிய ஒருமைப்பாடு வளர்கிறதுக்கும், வணிகம், சுற்றுலா, கல்வி எல்லா விஷயத்துக்குமே, வேளாண்மை துறை எல்லாத்தையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு சொல்லலாங்கிறாங்க. அப்புறம் அழுகக்கூடிய பொருட்களை வர்த்தகம் செய்ய, அதாவது தக்காளியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஓரளவுக்கு ஸ்பீடாக, அதாவது சீப்பஸ்ட்டு ஒரு காஸ்ட்டாகவும் நம்ம சீக்கிரமாகவும் கொண்டு போய் சேர்த்தணும்னா நம்ம ட்ரெயின் மூலமாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ வணிகத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சரக்குகள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமாக கொண்டு போயிட முடியுது. தொழிலாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சந்தையில் வந்து இது ரொம்ப ரயில்வே பணி வந்து மதிப்பிட முடியாத ஒரு இந்தியாவில் வந்து ரயில்வே அமைப்பு ஆசியாலேயே மிகப்பெரியதும் உலக அளவில் 2வது பெரியதும் நம்மளோட இந்தியாவில் அப்படிங்கிறாங்க. 2017 பற்றி கணக்கெடுப்படி பார்த்திங்கன்னா இந்திய ரயில் பாதை மொத்தம் 67,368, அதாவது 67,380 கிலோமீட்டர் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ இந்தியன் ரயில்வே நிலையங்கள் என்னென்னன்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இந்தியாவில் ரயில்வே இயக்கம் பார்த்திங்கன்னா மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை 16 ரயில்வே மண்டலமாக பிரிச்சிருக்காங்களாம்மா. சரியாடா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அதை வந்து கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உனக்கு ரயில்வே பாக்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது டெல்லியில் எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபார் ஆப்ரேஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஃபார் த இந்தியன் ரயில்வே ஆர்கனைசேஷன், நார்த்தன் ரயில்வே, டெல்லி, இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. சரியாடா? நார்த்தன் ரயில்வே டெல்லி, நார்த் வெஸ்ட் ரயில்வே ஜெய்ப்பூர், நார்த் சென்ட்ரல் ரயில்வே அகமதாபாத், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, இந்த மாதிரி நிறைய ரயில்வேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரயில்வே ஹப்பல் அண்டு சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, பிலாஷ்பூர், நார்த்தன் ரயில்வே, இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே வந்து எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு ரயில்வே, புதுடெல்லி, இந்த மாதிரி மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. சரியாடா? இது வந்து 16 பிரிச்சிருக்காங்க. இதில் 16 வந்து ரயில்வே, நிறைய ரயில்வேஸ் இருக்குது. மேற்கு ரயில்வே, தெற்கு ரயில்வே, தென்மத்திய ரயில்வே அப்படின்னு தமிழில் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே மிக நீண்டமான பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக மேற்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே நீளமான ரயில் பாதையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வட இந்தியாவிலையும் மிக நீளமான ரயில் பாதை இருக்குது.
அது போக மேற்கு இந்தியாலையும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? அதுக்கப்புறம் ஆன் த பேசிஸ் ஆஃப் விட்த் ஆஃப் எ ட்ராக் அந்த இந்தியன் ரயில்வே ஃபால் அண்டர் 4 கேட்டகரிஸ். அதாவது போட் கேஜ், அதாவது ரயில் இந்திய துறையில் பார்த்தீங்கன்னா இரும்பு பாதை அகலமான அடிப்படை கொண்டது. அது 4 வகையாக பிரிக்கலாங்கிறாங்க. அதாவது 1.00 1.607 மீட்டர் அகலமும் 2 மீட்டர் பாதை, அதாவது 1.00 மீலம் அகலம். அதாவது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குறுகிய பாதை. அதுக்கப்புறம் அதாவது ஷார்ட், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 1 மீட்டர் அண்டு நேரோ கேஜ் வித் த வித் அதாவது அகலம் எவ்வளோ, அதுக்கப்புறம் லென்த் எவ்வளோ அப்படின்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியாடா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. தென் ரீசன்ட் டைம்ஸ் மெனி டெவலப்மெண்ட் ஹாவ் ஏ டேக்கன் பிளேஸ் இந்தியன் ரயில்வே. இப்போ இருக்கிற ரீசெண்டான ரயில்வேல நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சு. த அரைவல் ஆஃப் ஏ கொன்கான் ரயில்வே கார்பரேஷன் கேஆர்சி மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதாவது இப்போது கொங்கான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ரயில்வே கார்பரேஷன். அது ரொம்பவுமே மாஸாக போயிட்டு, அதாவது ஸ்பீடாக போயிட்டு வருதுங்கிறாங்க. எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ அண்டு சப்பர்பன், அது மெட்ரோ ரயில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அதே மாதிரி தான் ஈஸி அண்ட் எஃபிஷியன்ட் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரொம்ப சுலபமாகவும் புறநகர் பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாகவும் இந்த நகரப்புற மக்களில் நெரிசலில் கூட இது வந்து எப்படி இருக்குது, நல்ல உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஹெல்ப்ஃபுல் அவாய்டிங் டிராஃபிக், அதாவது டிராஃபிக் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொங்காங் ரயில்வே தான் பார்க்க போகிறோம். கொங்காங் ரயில்வே அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சாதனங்களில் இது கொங்கான் ரயில்வே 1998 ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் உள்ள ரோஹா அப்படிங்கிற இடத்துலையும் கர்நாடகாவில் மங்களூர் இடைப்பட்ட இடத்துல 760 கிலோமீட்டர் நீளத்தில் அந்த ரயில்வே பாதை அமையுதான். இடைப்பட்ட, அதாவது 2 பக்கமும் இணையுது அப்படிங்கிறாங்க. கொங்கான் ரயில்வே பார்த்தீங்கன்னா பொறியியல் துறையில் அதிசயமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது அதிசயமானது அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த ரயில்வே அதன் பாதையில் பார்த்தீங்கன்னா 146 ஆறுகள் மற்றும் சிற்றோடைகள், சுமார் 2000 பாலங்கள், 73 சுரங்கப்பாதைகள் கடந்து செல்லுதான். சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கொங்காங் ரயில்வேங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதெல்லாம் இணையுது, இது ஒரு அதிசயமான ஒரு ரயில்வே அப்படிங்கிறாங்க. இன்ஜினியரிங் மார்வல் அப்படிங்கிறாங்க, அதாவது பொறியியல்லையே அதிசயமானது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ரோட் வழியாக என்னென்னா ரயில்வே கிராசஸ், அதை கிராஸ் பண்ணும்போது 146 ஆறுகளை தாண்டி போகுதான். அதாவது ஸ்ட்ரீம்ஸு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள்லையும், அதுக்கப்புறம் நியர்லி 2000 பிரிட்ஜஸ், 2000 பாலங்களை கடந்து 73 டியூனல்ஸ், அதாவது சுரங்கப்பாதைகளை கடந்து இந்த ரூட் போகுது. ஓகேவா? ஆசியா லாங்கஸ்ட்டு டியூனல் நியர்லி 6.44 லாங்கஸ்ட் பற்றியா, அதுதான் அந்த ஃபோட்டோவில் இருக்குது பற்றியா, அதுதான். இதுதான் ரொம்பவுமே அதிசயமானதுங்கிறாங்க. கோவா அண்டு கர்நாடகா ஆரிய பார்ட்னர்ஸ் இன் த அண்டர்டேக்கிங். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோவாவும் அண்டு கர்நாடகா மாநிலங்கள் கூட்டு முயற்சியில் இந்த வழித்தடம் அமைச்சாங்களாமா. சரியா? ஜம்மு பகுதியிலையும் பானிஹால் இடைப்பட்ட ரயில்வே இரும்பு பாதையில் பார்த்தீங்கன்னா 2013 ஆண்டு திறங்கப்பட்டாங்களாம். இந்த ரயில்வே பாதை பீர்பாஞ்சல் மலைத்தொடர் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடரை தாண்டி போகுதாமா. சரியாடா? அதாவது 11.2 நீள சுரங்கப்பாதையை கடந்து இந்த ரயில் பாதை போகுதாமா. அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில்வே, இது வந்து இப்போ கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்தியா 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில்வே ஃபெசிலிட்டி இருக்குதாமா. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, சென்னை, தமிழ்நாடு, புதுடெல்லி, பெங்களூரு, கர்நாடகா, குர்கோயன், ஹரியானா, மும்பை, மகாராஷ்டிரா, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், கொச்சி, இந்த மாதிரி இடங்களில் தான் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா கொல்கத்தாவில். இது அதிக அளவு மக்கள் விரைவாக ஏற்றி சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 2018 இந்தியாவில் 507 கிலோமீட்டர் நீளம் மெட்ரோ ரயில் இரும்பு பாதை வந்து 381 ரயில் நிலையங்களுடன் இணைச்சாங்களாமா. சரியாடா? அதுக்கப்புறம் மேகாலயா மாநிலத்தை பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்தே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஸ்டேட் ஆஃப் மேகாலயா ஹேஸ் நோ ரயில்வே நெட்வொர்க். இதெல்லாம் 1 மார்க்கில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோ. மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்தே கிடையாதாமா. இது 1 மார்க்கில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். பைப்லைனா குழாய் வழி போக்குவரத்து. இதில் என்னென்னலாம் கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், இயற்கை எரிவாயு, அதாவது குழாய் வழியில் என்னென்ன தூரமான பாதைன்னா குழாய் வழியில் கொண்டு போவாங்க. அதாவது பைப்லைன் மூலமாக. இப்போ தண்ணியே இங்கேருந்து திருப்பூரில் இல்லை, அங்கெல்லாம் ஆறே இல்லை இல்லையா, கோவம் தான் இருக்குது சென்னை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு உள்ள பகுதியிலேருந்து ஆறு இல்லாத பகுதிக்கு தண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், கேனாவோ அல்லது டேங்க் லாரியரோ கொண்டு போக முடியாது, பத்தாது. அப்போ வந்து நம்ம குழாய் வழியில் தான், அப்போது அடிக்குழாய் வழியாவோ அல்லது குழாய் வழி போக்குவரத்து இதை தான் சொல்லுவோம். எண்ணெயாக இருக்கட்டும், இயற்கை எரிவாயாக இருக்கட்டும், வயல்களுக்கு தேவையான, விவசாயங்களுக்கு தேவையான எல்லா எண்ணெய் வகைகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த மாதிரி பைப்லைனில் தான் கொண்டு போவாங்க. சரியாடா? அதுதான் பைப்லைன் சொல்கிறது. அதன் சந்தை பார்த்தீங்கன்னா அதோட சந்தை பகுதிகளை இணையும் அப்படிங்கிறாங்க. அது போக போக்குவரத்துக்கு
குழாய் வழி போக்குவரத்து செயல்பட்டு அதிகமாக வருது. அதுவும் மக்கள் தொகை அதிகமாக ஆக நமக்கு இது அதிகமாக தேவைப்படுது. நகரப்புறங்களில் இது ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. தண்ணீர் வழங்குறதுக்கு ரொம்பவுமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தற்போது பார்த்திங்கன்னா திடப்பொருட்களும் குழம்பாக்குதல் மற்றும் குழாய் வழியே கொண்டு செல்லப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது திடப்பொருள்னா கெட்டியான பொருளை கூட நம்ம குழம்பாக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த பைப்லைன் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வந்து செலவு செஞ்சு அதிகமாக ஆரம்பகால செலவுகள் ரொம்பவும் அதிகம். ஏன்னா இந்த குழாய் வழி அதுலேருந்து இது வரைக்கும் கரெக்டாக கொண்டு போக சேர்த்தணும். அது ஃபார்ம் பண்ணுறதுக்கே நிறைய செலவாகும். அதனை பராமரிக்கிறதுக்கு அதை விட அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆரம்பகால செலவு அதிகம். ஆனால் பராமரிக்கிற செலவு கம்மி தான் அப்படிங்கிறாங்க. இது கடினமான ஒரு நிலப்பகுதிகளிலும் நீருக்கு அடியிலும் அமைக்க இயலும். இது நீருக்கு அடியிலேயே கொண்டு போவாங்க. ஆற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா பைப் லைனை கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தடங்களற்ற ஒரு குறைந்த செலவு, ஆனால் காலதாமதமாகும். இது வந்து ஆவியாதல் முறை கூட சொல்லலாம். இதில் வந்து நிறைய வந்து இதில் இழப்பின்மை வந்து நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வயலிலிருந்து கான்பூரில் வரையும், குஜராத்தில் உள்ள சாலாயா பகுதியிலிருந்து பஞ்சாபில் ஜலச்சந்தர் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் எங்கெல்லாம் இந்த பைப்லைன் போட்டிருக்காங்க. குஜராத்தில் ஹஜிராலேருந்து உத்தரப்பிரதேசம், ஜெகதீஷ்பூர் இங்கே எல்லாமே இந்த குழாய் வழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. சரியாடா. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ், அதாவது இது வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் போதும்.